உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது. ஆசைப்பட்டதே இப்போ பிரச்சனையாகக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாமன் வழி உறவில் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எது நன்மையை கொடுக்கிறதோ அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த மாசி மாத பலன்கள் பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் அப்படியே கும்பராசியில் அப்படியே எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ எப்படி இருக்கும், வீடே பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அப்போ அந்த கூட்டத்தை சமாளிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. டாஸ்கே என்னென்னாக்கா இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்துலேருந்தும் ஒரு அழுத்தங்கள் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஸோ திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வரன் வீடு தேடி வரும். இல்லை நாங்கள் தான் காம்படிஷன் மாரி இருக்கும், நாங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஜாதகம் வந்துச்சு, எங்களுக்கு பொண்ணை கொடுங்க, இல்லை எங்களுக்கு இந்த வரன் கொடுங்க அப்படின்னு ஒரு காம்படிஷன் கூட நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா மனம் காதல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாய் அது முழுந்துருக்கும். இப்போ காதல் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும், இல்லை போயிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்களும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எதை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்றதான் விஷயம். மேலும் என்னென்னாக்கா யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்களில் புதிய இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் இந்த காலத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள். அந்த காலம் என்னென்னாக்கா அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகும். ஸோ அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாவதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம அதிர்ஷ்டமும் லாபமும் மகிழ்ச்சியும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் இருக்குது. இப்படி இருந்தால் லாபம், இப்படி இருந்தால் அதிர்ஷ்டம், சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட இந்த கெட்டதை அப்படியே மாற்றினீங்கன்னா அது பேர் தாங்க அதிர்ஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை கும்பராசிக்காரர்கள், ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எல்லாத்துலேயும் இதுவும் பார்த்திங்கன்னா காற்று ராசின்றதுனால இவங்ககிட்ட பெரும்பாலும் ரகசியமே தங்காது. குறிப்பாக ஆண்கள், பெண்கள்லாம் வாயே திறக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஆண்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி பாருங்கள், ஊர் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட ஒரு ரகசியம்னு சொல்லிவிட்டு நமக்கு எதை சொல்லணுமோ அதை ரகசியம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா போதும், எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவாங்க. ஸோ ஏன்னா காற்று ராசியில் இவங்ககிட்ட இந்த காதில் வாங்கினது இந்த வடிவேல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேக்கரி கதை தான்.
ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ரகசியம் என்பது ஃபுல்லாக பரவிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தேவையான நல்ல வாய்ப்புகளும் வரும், நிறைய பஞ்சாயத்துகளும் கூட வர மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் என்னென்னாக்கா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்க, ஏதோ ஒருத்தர் நபருடன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்தில் பெண்களாக தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறிய உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணும்போது சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ட்ராவல் பண்ணும்போது தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, இல்லை ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது தூக்கமின்மையால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரியான உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனம் செலுத்தணும் சொல்ல. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவு இந்த காலத்தில் நல்லாயிருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்பில் நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய சுப நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு புதிய அந்த திருமண வாய்ப்புகள் என்பது இருக்கும். எதுவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த விஷயமும் சாதாரணமாக எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சரி ஓகே உங்களை கூப்பிட்டா அது பிரம்மாண்டமாக சொல்ல நிறைய இடத்துல உங்களுக்கு அழைப்பிதழ்கள்லாம் வரும். ஸோ அரசியலில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த காலத்தில் பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஐபியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்க பிரச்சனையே பேசுவாங்க, அதன் மூலமே மிக ஹைலைட் ஆகிடுவாங்க. இந்த காலத்தில் என்னக்கா பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஐபி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்ததாக இருக்குது. மேலும் சில விஷயங்களில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஸோ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடும் போது அதுவே உங்களுக்கு மன உளைச்சலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரியான காலங்களில் கொஞ்சம் ரொம்ப விழிப்பாக இருந்து செயல்படணும்னு சொல்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது சில விபத்துகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் என்னென்னாக்கா டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு இல்லை டாக்குமெண்ட்டால் ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக இருந்தாலும் இடையிடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் இந்த தாய் மாமன் உறவு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகள் வருமானம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும், இல்லை டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு எரர் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்வதற்கான கால் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த காலத்தில் நிறைய பேர் பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு, ஏதாவது ஒரு இடம் வாங்கி பத்திரப்பதிவு ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் அந்த செட்டில்மெண்ட் போடுவாங்களே, அந்த மாதிரி ரகசிய பதிவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ கொஞ்சம் விழிப்பாக. அதே போல் என்னக்கா இந்த அக்கா என்ற உறவால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அக்கா அண்ணன் உறவு இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தமாக இருக்கும். ஸோ அந்த அழுத்தத்தை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொருளாதார அக்கா அண்ணன்ற உறவுக்கு ஏதாவது காசு கேட்டு கொடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல், தங்க நகை கொடுக்கல் வாங்கல ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ அதுவே உங்களுக்கு அந்த உறவை சுமூகமாக நடத்துறதுக்கு முடியாமல் போகலாம். ஸோ நிறைய புதிய வாய்ப்புகள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டும். பார்த்திங்கன்னா மிக மிக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் என்பது வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் என்பது இருக்குது. அது உங்களுடைய நண்பர்கள் மூலயமாகவும் உங்கள் மனதின் மூலயமாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சூரியனை போல் மின்னும் அப்படின்னு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் என்னதன்மை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானம் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமான் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும்.
அந்த மக நட்சத்திரம் மாசி மகம்னு சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது சரிங்களா. திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில் சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டுவார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கியிருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. கும்பராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கம், மாசி மாத வாழ்த்துக்களும். கும்பராசினாலே பார்த்தீங்கன்னா பல பேர் பல இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில். படாத கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு உடல் உபாதைகள்லாம் இருந்திருக்கும், பண கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது இருந்திருக்கு கும்பராசியில். சரிங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதமாவது வெளிச்சம் வருமா இல்லை இருட்டிலே இருப்போமா அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் தேடி வரும். சரிங்களா, எல்லா விஷயம் என்னது, பாசிட்டிவும் தேடி வரும், நெகட்டிவும் தேடி வரும் கும்பராசிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு சில உடல் உபாதைகள் ஆல்ரெடி இருக்கும், அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் விளங்க பொழுது மருத்துவ உதவியுடன். சில பேர் கும்பராசி அன்பர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், சரிங்களா, குறிப்பாக வாய், பல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம். அவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் மாசி மாதம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதற்கான ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் உங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைக்க போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க, உங்களோட வருமானம் எப்படி இருக்க போகுது, உங்கள் குடும்பம் எப்படி அமைய போகுது. வருமானத்தில் கொஞ்சம் மிதமான நிலை ஏற்படும். வருமானம் நீங்கள் பார்த்த அளவுக்கு டாப்பில் ராக்கெட் மாதிரி போகாது, அட்லீஸ்ட் ஃப்ளைட் மாதிரி போகும். சரிங்களா, கண்ணுக்கு தெரியும் இந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கான ஒரு வருமானம், குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் நல்ல முறையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்கள் நிறைய கற்பனை கோட்டையில் இருக்கக்கூடாது, ரியாலிட்டிக்கு வந்துடணும். இதுதான் இருக்குது, இப்படி தான் பண்ண போகிறோம், அப்படி தான் இருக்கணும், இதை பண்ணிவிடுவேன், 5வது மாடி கட்டிடுவேன், 10வது மாடி கட்டிடுவேன்னு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடணும், அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரணும், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. எடுத்ததும் 5ஆம் மாடி நிற்க வச்சிருவான்னு சொன்னீங்கன்னா நிற்க வைக்க முடியாது. அதனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். கற்பனைகள் ஓடும், அதாவது அள்ளி தெளிப்பீங்க. யார் என்ன கேட்டாலும் ஐடியா, எல்லாத்துக்குமே ஐடியா கொடுத்துருவீங்க. இது இப்படி செஞ்சிரு, அப்படி வந்துடும், அப்படி செஞ்சு அப்படி. ப்ராக்டிக்கலாக போகும்போது அவன் திட்டுவான், இவர் சொன்னார் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அதனால் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம்.
கும்பராசினர் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். வார்த்தையில் கவனம் வேணும். கண்டிப்பாக நீச வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பை கொடுக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்களுக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேடை பேச்சுகள் பேசக்கூடிய கும்பராசி அன்பர்கள் பார்த்து பக்குவமாக பேசிக்கோங்க. யாருக்கும் வார்த்தைகளை அள்ளி தெளிக்க வேண்டாம், வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம், கையெழுத்திட்டு ஜாமீன் எதுவும் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் திரும்பி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அதனால் கும்பராசி அன்பர்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களோட வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும். வீட்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு இருக்கும். ஆல்ரெடி பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கலைன்னா இப்போ ஒரு வீட்டில் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கும்பராசியினர் சாலையில் போகும்போது பார்த்து போங்க, சரிங்களா? ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க. வாகன விபத்துகள் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுதுன்னா வாய்ப்புகள் அதிகம். அதனால் வாகனத்தை பார்த்து ஓட்டுறது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடைபெறும். குழந்தைகள் விருதுகள் பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கண்டு நீங்கள் மகிழ போகிறீங்க. குழந்தைகள் ஒரு நல்ல நிலையில் இருக்க போகிறாங்க. அந்த விஷயத்தையும் பார்க்க போகிறீங்க. குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் நல்ல முறையில் அமையும் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருமண உறவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கும்பராசி அன்பர்கள், திருமணத்துக்கான விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்குமானா இதற்கே வரன்களாக நிறைய அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கான வரன்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எல்லா இடத்துலையும் வரன் வரப்போகுது. உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் தங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு திருமண வாழ்க்கையில் இணையப் போகிறீர்கள். எதிர்பார்ப்பில் அறவே குறைச்சிருங்க. மேரேஜ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, சரிங்களா? இந்த காலகட்டம் அத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால யாரும் இந்த 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயங்களே வேண்டாம், ஃபுல்லாகவே தவிர்த்துருங்க. மேரேஜ் பேசுனீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிருங்க. பல பேருக்கு கும்பராசி நண்பர்கள் பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் விரும்பிய கணவனை மனைவியை அடைய போகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் மாசி மாதம் உங்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தந்தையின் மூலமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா சுயதொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், சுயதொழில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுனா இப்போவே, அதாவது இந்த தை மாதம் முடிஞ்சு மாசியில் கொஞ்சம் மாசியில் 15 வரைக்கும், மாசி 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அதற்கு மேல் சொந்த தொழிலுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டாம். கும்பராசினருக்கு விரயமே ஏற்படும். அதனால் கும்பராசி அன்பர்கள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? அதர் கண்ட்ரீஸ் இல்லை அதர் ஸ்டேட் போய் ஒர்க் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது போல் விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயம் சார்ந்த விஷயம், ஏன்னா யார் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு உங்களை சுயஜாதகத்தை தான் பார்க்கணும். நீங்கள் எந்த விதமான தொழில்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த மாசி மாதம் இரட்டிப்பான பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லலாம். 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 2ஆம் திருமணத்துக்கான வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துக்கு என்னென்ன ப்ராசஸ் தான் இருக்கும் அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிடலாம். மேலும் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாங்கணும், ப்ளஸ் கும்பாபிஷேகம் கோவில் சார்ந்த விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுவரை காத்து கொண்டிருந்த புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய கிறிஸ்தவ அன்பர்கள் உங்களுக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு காலகட்டம். கிறிஸ்தவ அன்பர்கள் முக்கியமாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சில மாற்று மதத்தினரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? மாற்று மதத்தினரான வாய்ப்புகள் உண்டு. அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் பெருகும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய, சரிங்களா, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் தேங்காய் 3 தேங்காய் கம்பல்சரியாக ஞாயிற்றுக்கிழமையில் 3 தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே, அதாவது 3 தேங்காய் வாங்கி விநாயகருக்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க. அதுவே மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த கும்பராசினருக்கு மாசி மாதம் சக்ஸஸை கொடுப்பதற்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம்
13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகிறார். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம்
அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான். சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், சனி மற்றும் ராகு மிச்ச 2 கிரகங்களும் இருக்குது, வருட கிரகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, சனி பகவான் இந்த மாதத்தில் மாசி மாதம் மாறுறார். அதாவது 6/3/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போகிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் மைண்டு பயங்கர ப்ரெஷரில் இருந்திருக்கும். அதாவது மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டிய காலகட்டமாகலாம் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய மாறுதல் இருக்கும். உங்களுடைய ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் போகும்போது நிச்சயமாக பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ பார்த்தேனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தையும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் 2ஆம் இடத்துல. அதனால் பார்த்தேன்னா படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதுவே 9ஆம் அதிபதியும் போய் உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு நீங்கள் நினைச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தான அதிபதியை புத்திர காரகனே பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத் தொழிலில் நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேன்னா வேலையில் ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், மருத்துவர்கள், அதை தவிர வந்து இந்த எள்ளு, எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள், தாறு, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, என்ஜினியர்ஸ், அதுவும் வந்து சிவில் கான்ட்ராக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக பெரிய பிரச்சனைகளில் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுடைய மன அழுத்தம் சற்று நிதானமாகி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள் இருக்கும். பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம். புதுசாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 5/3/2026 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போ வந்து ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா, கோச்சார பிரகாரம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவி போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம். அதே மாதிரி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுறது இந்த திரையோதசி, அதாவது சிவபெருமானுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. திரையோதசி சாயந்தரம் வந்து போய் அந்த சாயங்கால வேளையில் போய் அந்த தீபாராதனையை பார்த்துட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம், திருமண பொருத்தம், இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் வந்து 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து, மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து, திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது.
சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, நமக்கு இந்த மாசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாசி மாதத்தை பொறுத்தளவில் கும்பராசி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பலன்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் நமக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்தி உங்களுக்கு நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிப்பு அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது பாதிப்புகளுடைய உச்சகட்டத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. அதில் இந்த கடந்த மாதங்களில் இன்னும் அதிகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே போய் பார்த்தாலும் சரி பாதச்சனி அப்படின்னு சொல்லி பட்ட கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய வழி, இதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம வாழ்க்கையில் பார்த்த விஷயங்களும் அப்படி. நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களும் இந்த காலகட்டங்களில் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களும் அவ்வளோ விஷயங்கள். யார் எப்படி என்ன, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யார் நம்பிக்கையோடு இருப்பா, யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுவா, இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நம்ம. அதனால் நம்ம பலன் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. நமக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னா, இந்த மாசி மாதம் ஒரு இருள் விலகி ஒளி வருது. இருள் விலகி ஒளி வருது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயத்தை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். மாசி மாதத்தில் தான் நம்ம பார்க்குறோம். கஷ்ட காலங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டோம். மாசி மாதம்தான் நமக்கு ஒளி காலம். மாசி மாதம்தான் நமக்கு விடியல் இருக்குது. ஸோ மாசி மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க போகுதுன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல பொருளாதார தன்னிறைவு. இதுதான் நம்ம லாக்கான இடம். பணம் காசு இல்லை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். ஆனால் பொருளாதார தன்னிறைவு அடையக்கூடிய காலகட்டம் எப்போன்னா மாசி மாதம்தான். வர வேண்டிய பணம், வர வேண்டிய சொத்து, வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, இது எல்லாம் தடைகளில் இருந்துச்சு. இப்போ தான் அது நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் கசப்புகள், தவறான புரிதல்னால பிரச்சனைகள், இது எல்லாம் இதெல்லாம் விலகி இப்போ தான் நம்ம ஒரு ஒற்றுமைக்குள்ளே வந்திருக்கோம். நமக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. யார் என்ன எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்றம், பொதுவாகவே ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்ததாக இருக்கட்டும், இது எல்லாம் இப்போவும் இருக்குது. இப்போவும் ஒரு இடமாற்றம் கும்பராசி காத்துட்ருக்கு. மாசி மாதத்தில் இடம் மாறினாலாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கீங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு விவசாயத்தில் நஷ்டம், ஆடு மாடு கோழி வளர்ப்பில் இருந்தவங்களுக்கு ஒரு நஷ்டம், இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரியாக தப்பா அப்படின்னு ஒரு விடியலை நோக்கி காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடியல் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மாசி மாதத்துக்கு பிறகு மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. குறிப்பாக 10th +2 கல்லூரி படிப்புகள், முக்கியமான தொழில் படிப்புகள், இந்த துறைகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடிய படிப்புகள் எல்லாத்துலேயும் படித்தவங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அந்த கடைசி இடத்துக்கு போகணுன்னு ஒரு பிரேக் டவுன் ஆகும். அந்த பிரேக் டவுன்லேருந்து உடச்சிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். எந்த இடத்துல போனாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த தடைகள் இந்த மாசி மாதத்தில் விலகுது. கல்வியில் குறிப்பாக வெற்றின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு தடையாகவே இருந்திருக்கும். திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு, பெரிய இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய இடத்து திருமணம். அதே மாதிரி காதல் திருமணம், காதல் பண்ணி அதில் ஏமாற்றம் அடைஞ்சவங்க, அந்த ஏமாற்றத்துலேருந்து எனக்கு மறுபடியும் நியாயம் கிடைக்குமா அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு
மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு புதிய சேர்க்கை, பழைய காதல் வந்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு, தவறுகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கள்ட்ட இருந்து மீண்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மொத்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்திலேருந்து தடைகள் விலகி ஒரு சரியான கரு உண்டாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த மாசி மாதத்தில் தான் நமக்கு கிடைக்கிது. மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைலேருந்து முதல்ல ஒரு விடிவு காலம், தொழில் தடைகள், தொழில் உத்தியோகம் இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு காலம், தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து சரிவுகளை சந்தித்து அதுக்கான முடிவு எப்போ கிடைக்கும்னு காத்திருந்ததுக்கு இப்போ சரியான காலகட்டம். தொழிலில் நடந்த ஏமாற்றங்களெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சு அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் எதுனா மாசி மாதம்தான். இப்போ தான் நம்ம தொழில் எப்படி பண்ணணும்னு கற்றுருந்துருக்கோம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களை இனி தான் செயல்படுத்த போகிறோம். கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருந்தோம், ஆனால் நம்மளை தட்டி விட்டவங்க ஏகப்பட்ட பேர். ஆனால் அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு உத்தியோகம் இடமாற்றம் இதெல்லாம் நடந்து இப்போ அதுலேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கான காலகட்டம் இந்த மாசி மாதம்தான். கணவன் மனைவிக்குள்ளே கணவன் யார் அப்படின்றது மனைவிக்கும், மனைவி யாருன்றது கணவனுக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம்தான். கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றாரு அப்படின்னு மனைவி வாயால் சொல்லக்கூடிய காலகட்டமும், மனைவி குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கணவன் புரிஞ்சக்கூடிய காலகட்டமும் இந்த மாசி மாதத்தில் தான். அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கண்டிப்பு, குழந்தைகளை கண்டிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளை கண்டித்து வளர்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த மாசி மாதத்தில் தான் வந்து குழந்தைகளை கண்டித்து வளர்க்கணும். குழந்தைகள் தவறான பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம்தான். ஸோ குழந்தைகளும் சரியான பாதைக்கு திரும்பி வரக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம்தான். அப்போ குழந்தை, கல்வி, படிப்பு, தொழில், திருமணம், வருமானம் இத்தனை விஷயங்களும் சரியான பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம்தான். ஸோ உங்களுக்கு 90% நல்ல பலன்கள் இந்த மாசி மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் வந்து காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை
இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி போய்டும், காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி வந்து மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதம்தான். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் வந்து படிப்பில் இந்த மாதம் எந்த அளவிற்கு நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்ல தெளிவாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மன சங்கடங்கள் படுவதற்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அஜாக்கிரதையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் தந்துடும். கூட நட்பு கேடு தரும் என்பது போல் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். நண்பர்களை நம்பி எந்த காரியத்தை செய்ய வேண்டாம். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா 1க்கு 1000 முறை யோசித்து செய்வது நல்லது. புதிய தொழில் விருத்தி செஞ்சுக்கலாம், புதிய தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே போல் விற்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல் கை கொடுக்கும். திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக தான் இருக்கும். வம்ச விருத்தி, பிள்ளைகள் வழியில் கருத்தை இந்த இது வரைக்கும் தடையாக இருந்த வம்ச விருத்தி இந்த மாதம் பார்த்திங்கன்னா எப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, இத்தனை வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கருத்தை தரிக்கிறதுக்குரிய மாதமாக அற்புதமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை, பதவி பணி உயர்வு உத்தியோகத்திற்கு தந்துடும். அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கூடக்கூடிய மாதம். அதே நேரத்தில் வாய் நிதானம் ரொம்ப தேவை. யாரை பற்றியும் குறை சொல்லாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ண மனம் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும். ஒருத்தவங்க பேச்சை கேட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு உங்கள் வேலையை பாருங்கள். புதுசாக தொழில் தொடங்கும் பொழுது 1க்கு 1000 முறை யோசிக்கிறது நல்லது. கலை, நடிப்பு, நாடகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்துவிடும். யூடியூப்பில் இந்த மாதிரியான ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. பூர்வீகத்தில் குடியேறுவதற்கு வாய்ப்புகள் தந்துடும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தந்துடும். பூர்வீகம் பார்த்திங்கன்னா பங்காளிக்குள்ளே இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு சுமூகமாக பேசி தீர்த்து உங்களுக்குரிய பாகம் கிடைக்கும். பூர்வீக சொத்து இது வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு இருந்தவங்களுக்கு உங்கள் பக்கம் சாய்வதற்கு நியாயமான முறையில் உங்கள் பக்கம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தீராத நோய்கள் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்லாம் பண்ணி இது வரைக்கும் மருத்துவம் பார்த்தவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவத்திற்குரிய பலனை தரும்.
இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்டது, முட்டி சம்மந்தப்பட்டது, கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தவங்களுக்கெல்லாம் மருத்துவத்தில் பலனை தந்துடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்துன்னா அதை விட்டு ஒழிக்கிறது நல்லதுங்க. கணையம், சிறுநீரகம் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், மருத்துவம் எடுத்துக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சரி, பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் இன்னும் ஒன்றுக்கு 1000 முறை ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா, 1க்கு 1000 முறை யோசித்து செய்கிறது நல்லது. மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். இவர்களை இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பு கலந்த கண்டிப்பு தேவை. வெளி வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்துடும். ஆனால் வாய் நிதானம் தேவை. ஒரு பேச்சை தொடங்குறீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் அன்பு கலந்த பேச்சாக இருக்கிறது நல்லது. வேலை செய்யும் பொழுது யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம். உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் நினச்சிப்பீங்க அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்னு. அவர் நீங்கள் நண்பராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் போய் அது உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்திடும். எதிரிகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்னென்னா, எல்லாரையும் புகழ்ந்து பேசுங்க. இதுதான் பரிகாரம். உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை மட்டும் பாருங்கள், உங்களுக்குரிய வேலையை மட்டும் செய்யுங்க. வேறு எந்த ஒரு பரிகாரமும் வேண்டாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.